கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. தமிழ்நாட்டில் தான் அதிமுகவிலிருந்து சரியாக எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், மற்ற பதவியில் இல்லாதவர்கள், எம்எல்ஏக்களாக இல்லாதவர்கள் கூட தங்களுடைய பதவியை விட்டுவிட்டு, தங்களுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியை துறந்துவிட்டு தவேகாவில் போய் சேர்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் இன்னொரு பக்கம் இந்திய அரசியல் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 2 பெரிய நிகழ்வு நடந்திருக்கு. ஒன்று, மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு 20 பேர் அந்த கட்சியிலிருந்து பிரிந்து, அதில் கட்சி தாவல் தடை சட்டம் வராது, 2/3 வந்துடுது. அவர்கள் பிரிந்து போய் தனி அணியாக ஆகி ஒரு கேள்வியே படாத ஒரு கட்சியோடு இணைந்து நாங்கள் இனிமே தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் மகாராஷ்டிரத்தில் உத்தவ் தாக்கரேயுடைய சிவசேனை உடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உடைய மொத்தம் இருக்கிறவங்க 9 பேர், அதிலிருந்து 6 பேர் விலகி ஏக்நாத் ஷிண்டேயுடைய சிவசேனை கட்சியில் போய் சேர்ந்தாங்க. உத்தவ் தாக்கரேயுடைய சிவசேனை என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிரானது, யூபிஏ கூட்டணியை சேர்ந்தது. ஏக்நாத் ஷிண்டேயுடைய சிவசேனை என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஓர் அங்கம். அப்போ டக்குன்னு 20+6 26 என்று சப்போர்ட் பேஸ் உயர்ந்திருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, பாரதிய ஜனதா கட்சி தலைமை வகிக்கும் கூட்டணிக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, இதனால் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு கட்டுரை வந்திருக்கு. ஹவு க்ளோஸ் இஸ் பிஜேபி டு 2/3 ஆஃப் மெஜாரிட்டி இன் பார்லிமெண்ட். அதுதான் அது அப்பயே நம்ம இந்த மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது, அதை செய்தியாக்கும் பொழுது நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம். ஆனால் எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது என்ன வருகிறது அப்படின்னு பார்த்துருவோம். எதனால் இது முக்கியத்துவம் பெறுகிறதுனா, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் 2 விஷயத்துக்கு தேவைப்படுது. ஒன்று, டீலிமிட்டேஷன், மொத்தமுள்ள எண்ணிக்கையை அதிகப்படுத்தி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எத்தனை நாடாளுமன்ற தொகுதிகள் அப்படிங்கிறத அந்த எண்ணிக்கையை மாற்றுவதற்கான ஒரு பில்லு தான் டீலிமிட்டேஷன் பில். அதை கொண்டு வரதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் தேவைப்படுது. இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, 2 அவையிலையும் 2/3 மெஜாரிட்டி வேணுங்கிறது. 2/3 மெஜாரிட்டினா இருக்கும் ஆட்கள் இன்றைக்கி இவ்வளோ பேர் தான் வந்திருக்காங்கன்னா அதில் 2/3 மெஜாரிட்டி இருக்கணும். ப்ளஸ் அப்சல்யூட்டாகவுமே மோர் தென் 50%, அதாவது வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, மொத்தமுள்ள எண்ணிக்கை நாடாளுமன்ற தொகுதிகள் எத்தனையோ அதில் பாதி பேராவது ஆதரவாக இருக்க வேண்டும், வந்திருப்பவர்களில் 2/3 இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. இதே மாதிரி உங்களுக்கு விமன்ஸ் ரிசர்வேஷன் பில், பெண்களுக்கு 33% இடங்களை ஒதுக்குவது. இந்த பில் ஏற்கனவே இதனுடைய முதல் பகுதி டீலிமிட்டேஷன் பில்லை கொண்டு வந்தாங்க. வேண்டிய அளவுக்கு எண்ணிக்கை அவங்கள்ட்ட இல்லை. இந்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2/3 மார்க்குக்கு அப்போ தேவைப்பட்டது 352. ஆனால் பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 293 தான் கிடச்சிது. அதாவது கிட்டத்தட்ட 59 இடம் அவங்களுக்கு பத்தலை, ஷார்ட்ஃபால். அந்த 59 இடம் இப்போ திடீர்னு கிடச்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்துருக்கிறதுல இந்த 59ல் 20+6 26 வந்துருச்சு. இந்த 26 வந்துருச்சுன்னா மீதம் உள்ளது இன்னும் ஒரு 33 தேவைப்படுது. இங்கே தான் நம்ம பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்க போகிறோம். இந்த போன இதுலேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் 540 கரண்ட் லோக்சபா எம்பிஸில் 528 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் 298 பேர் நம்ம சொன்ன மாதிரி வாக்களித்தார்கள். இதில் என்டிஏவோட 293, வேறு கட்சிகள்லேருந்து ஒரு 5 பேர் சேர்ந்து வாக்களித்து 298, எதிராக 230 விழுந்தது. 11 எம்பி ஆப்சண்ட்டாக இருந்தாங்க, வரல அவங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கிளில் இந்தியன் எக்ஸ்பிரஸில் இருக்கிறது என்ன ஸ்பெகுலேட் பண்ணுது அப்படின்னா, 20+6 26 இந்த 2 கட்சியிலேருந்து கிடச்சிருச்சு. இதை தவிர அவங்க முக்கியமாக சொல்கிறது திமுகவுக்கு 22 எம்பிகள் இருக்காங்க. திமுகவுக்கு காங்கிரஸ் மேலே கடுமையான கோபம். காங்கிரஸ் மேலே கடுமையான கோபத்தின் காரணமாக ஒருவேளை அவர்கள் 2ல் 1 பண்ணலாம். ஒன்று, பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக வாக்களிப்பது இந்த டீலிமிட்டேஷன் பில்லில், அல்லது குறைஞ்சபட்சம் அப்ஸ்டென்ஷன், நாங்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு ஒன்று வாக் அவுட் பண்ணுறது, அல்லது ஓட் போடாமல் இருப்பது. இந்த மாதிரி கட்டுரை எழுதுகிறவங்க எந்த அளவுக்கு திமுக பாரதிய ஜனதாவோடு சேரும் அப்படிங்கிறதுல அது சரியாக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த லெவல் ஆஃப்
ஆன்டகனிசம் பிட்வீன் த டூ பார்ட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி. பாரதிய ஜனதாவுக்கும் திமுகவுக்கும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு மிக 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 மோசமான ஒரு உறவு இருக்கிறது. ஆனால் திமுகவில் ஒரு சிலரும் பாரதிய ஜனதாவில் ஒரு சிலரும் ஒரு கன்வீனியன்ஸுக்காக கூட்டு சேர்வதில் தவறு இல்லை அப்படிங்கிற கருத்தை வெளிப்படுத்துபவர்கள். பாரதிய ஜனதாவிலிருந்து யாரும் வெளிப்படையாக இதை சொல்லவில்லை. திமுகவிலிருந்தும் ஒரு சீரியஸான ஒரு தலைவர், அது ஸ்டாலினோ, உதயநிதி ஸ்டாலினோ, கனிமொழியோ அல்லது மற்றும் சில முக்கியமானவர்களோ அதை வெளிப்படையாக பேசவில்லை. அதனால இந்த 22 எம்பிக்களுடைய நிலை அப்படிங்கிறது கொஸ்டினபிள் தான். இன்னொன்று, இது இப்போ ஆப்போசிஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா 98 பேர் காங்கிரஸ். அந்த கட்சியிலிருந்து எந்த குழுவும் பிரிந்து இந்த டீலிமிட்டேஷன் பில்லுக்கு ஆதரவாக வாக்களிப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, சமாஜ்வாதி ரொம்ப ஸ்ட்ராங்காக 37 இடங்களில் உட்காந்துருக்கு உத்தரப்பிரதேசத்தில். ஏக்நாத் ஷிண்டே ஒரு ஆப்ரேஷன் டைகர் அப்படிங்கிறத முன்வைத்து பின்னிருந்து இயக்கியது அது பாரதிய ஜனதா தான். உத்தவ் டாக்கரேயிடமிருந்து ஒரு 9-6 அப்படிங்கிறத வெளில எடுத்தாங்களோ அந்த மாதிரியாக சமாஜ்வாதி கட்சியை உத்தரப்பிரதேசத்தில் உடைத்தால் ஒழிய வாய்ப்பே இல்லை. டிஎம்சியை உடைச்சாச்சு. 28 பேர் இருந்தாங்க, அதில் 20 பேர் வந்துட்டாங்க இந்த பக்கம். டிஎம்கே 22 அப்ஸ்டென்ஷன் தான் பெஸ்ட் அவங்கள்ட்ட பாசிபிள். சிவசேனாவை உடைச்சாச்சு. சரத்பவாருடைய கட்சியில் ஒரு 8 பேர் இருக்காங்க. அந்த கட்சியை ஏதாவது பண்ணுவாங்களாங்கிறது நமக்கு தெரியல. இடதுசாரிகளை ஒன்றும் பண்ண முடியாது. ஆர்ஜேடியில் 4 பேர் ஒன்றும் பண்ண முடியாது. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஒன்றும் பண்ண முடியாது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, ஆம் ஆத்மி கட்சியெல்லாம் ஏற்கனவே ராஜ்யசபாவில் உடைச்சிட்ட ஒரு 7 பேரை அப்படியே தள்ளி இந்த பக்கம் நகர்த்திட்டாங்க. ஸோ இந்த எண்ணிக்கை என்பது கணிசமாக வர வேண்டும் என்றால் சமாஜ்வாதி கட்சியை உடைத்து என்சிபி தேசியவாத காங்கிரஸை, சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸை ஒரு மாதிரி ஏதாவது பண்ணாலொழிய 2/3 என்பது சாத்தியமே கிடையாது. இது லோக்சபாவில். இதை தவிர ஜெகன்மோகன் ரெட்டியோடைய ஒய்எஸ்ஆர்சிபி ஒரு 4 எம்பி வச்சுருக்காங்க. அவங்க இதை சப்போர்ட் பண்ணுவாங்க. அவர் ஓப்பனாகவே எழுதிட்டார், நான் இதை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னே சொல்லிட்டாரு. இந்த 4 சேர்ந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடையாது. ஸோ உத்தரப்பிரதேசத்தில் ஏதாவது ஸ்பெஷல் ஆப்ரேஷன் பண்ணாலொழிய 2/3 மெஜாரிட்டி வர முடியாது. இது லோக்சபாவில். சரி, ராஜ்யசபாவில் என்ன சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்லி 245 சீட்டு, அதில் 242 ஆக்குபைடு. இது ஸ்பெஷல் மெஜாரிட்டி 2/3 வேணும்னா 161 வேணும். இந்த 161ல் பாரதிய ஜனதாவுக்கு 114, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 140 இருக்குது. அங்கே ஒரு 20-21 இடிக்குது. அப்போ அங்கேயும் இடம் இல்லை, அங்கேயும் இல்லை, ராஜ்யசபையிலையும் இல்லை, லோக்சபையிலையும் இல்லை. அப்போ இதை வைத்துக்கொண்டு எப்படி இதை செய்ய போகிறார்கள்னா, அட் தி ஸ்டேஜ் ஆன் பேப்பர் என்ன கேட்டிங்கன்னா இந்த டீலிமிட்டேஷன் பில்லை மீண்டும் கொண்டு வருவது என்பது சரியல்ல, அதுக்கான நம்பர்ஸ் இல்லாமல் அதை கொண்டு வந்தே ஆகணும் என்று சொல்வது சரியல்ல. இல்லாவிட்டால் திரும்ப காங்கிரஸிடமே போய் இதில் உங்களுக்கு என்ன குறைபாடு என்று கேட்டு அவர்களை ஒப்புக்கொள்ள வைப்பது தான் ஒரே வழியாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சியுடைய ஆதரவை முன்னமேயே கோரி பெற்று நீங்கள் ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரலாம். ஆனால் இப்பொழுது இருக்கும் நிலையில் ராகுல் காந்தி நரேந்திர மோடியிடமிருந்து என்ன வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனால் கரண்ட் கிளைமேட், எஸ்பெஷலி இந்த 2 பேர் காங்கிரஸ், சமாஜ்வாதி, இந்த 2 பேருடைய எண்ணிக்கையை வைத்துக்கொண்டே ஒரு பெரிய தொல்லையை கொடுத்துட முடியும். ப்ளஸ் சோ மெனி அதர்ஸ் அணி மாறி வாக்களிப்பார்கள் என்று நான் நம்பலை. நீங்கள் இங்கே 4, அங்கே 2, இங்கே 4, அங்கே 2, இங்கே 3 அப்படின்னு தேத்துறதும் ரொம்ப கஷ்டம். வேண்டிய அளவுக்கு இண்டிபெண்டன்ஸும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இந்த ஆர்டிக்கிள் நம்பர்ஸ் டீகோடட்னு சொல்லதே தவிர ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லியிருக்கலாம், தெர் இஸ் நோ பாசிபிலிட்டி அட் தி ஸ்டேஜ். ஏதேனும் சமாஜ்வாதி கட்சி உத்தரப்பிரதேசத்தில் உடைபட்டால் ஒழிய இது பாசிபிள் இல்லை, அதுவும் கஷ்டம். 37 அப்படின்னு இருக்குது. 37 அப்படின்னா 25 பேர் வெளியில் போயாகணும். 25 பேரை வெளியில் உடைச்சி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். அவ்வளோ எளிது கிடையவே கிடையாது. மேற்கு வங்கத்திலையாவது மேற்கு வங்கத்திலையும் மகாராஷ்டிரத்துலேயும் டிஸ்கிரண்டில்டு செட் ஆஃப் ஆட்கள் இருந்தாங்க. அதனால் அவங்கள வலை போட்டு தூண்டில் போட்டு இழுக்க முடிஞ்சுது. ஆனால் அந்த மாதிரியான ஒரு நிலை உத்தரப்பிரதேசத்தில் இல்லை. இன்னும் சொல்லப்போனால்
ஒரு சில தகவல்களின்படி அங்கே 2027 நடக்கப் போகிற உத்தரப்பிரதேச தேர்தலிலேயே சமாஜ்வாதி கட்சி ஜெயிப்பதற்கான, அகிலேஷ் யாதவ் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அல்லது குறைஞ்சபட்சம் பாரதிய ஜனதாவுக்கு மிக கடுமையான கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வருது. ஸோ இந்த நேரத்தில் அந்த கட்சியை விட்டுட்டு வெளியேறுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாராக இருக்க மாட்டார்கள். இதுதான் நான் பார்க்கறது. ஆனால் எதுவுமே இதுதான் நிலை என்று இந்திய அரசியலை பற்றி நம்ம சொல்லிட முடியாது. அதனால ஏதாவது மாற்றம் நடக்குமா அப்படிங்கிறத வரும் நாட்களில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.